கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த தவக்கால தியானத்தில் நாம் 26வது நாளில் நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய பிரதான கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் மறுரூபப்படுத்தும்படியான வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ரோமர் 6:6 படி கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டாரோ அதே போல நாமும் நம் பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகின்ற வார்த்தை அந்த ஒரு வார்த்தை தான். சிலுவை தியானங்களை பற்றி நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். சிலுவையை குறித்த மேன்மையை பற்றி நம்ம ஏன் ஆண்டவர் நமக்காய் சிலுவை சுமந்தான்றதை நினைத்து பார்க்கிற தியானம் செய்கிற இந்த நாளில் முக்கியமான ஒரு வார்த்தை நம்மோடு கடந்து வருகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவினுடையவர்கள் அவர்களுடைய அந்த பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். யார் பழைய மனுஷன்? பழைய மனுஷன், புது மனுஷன். உண்மையில் நாம்லாம் 2 முறை பிறக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிறவி அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு 2 முறை நாம் பிறக்கிறோம். உயிரோடு இருக்கும்போதே மறுபடியும் பிறக்கிறோம். செத்து போன பிறகு அல்ல. நாம் இந்த உலகத்தில் தேவன் நம்மை படைத்த நாம் பிறந்த அந்த நாளிலிருந்து என்றைக்கு உண்மையாக கிறிஸ்துவை நாம் மனதார ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய மகா பரிசுத்த இரத்தத்தினால் நாம் கழுவி நம் பாவங்கள் நீங்க நம்மை சுத்திகரித்து அந்த பழைய மனிதன் செத்து போயிடுறான், மீண்டும் புது மனிதன் பிறக்கிறான். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன அர்த்தம்? பழைய இருதயம் அல்ல, ஒரு புது இருதயம். ஆமென். அந்த புது இருதயத்தில் யார் இருப்பான்னா, இதுவரைக்கும் உலக ஆசைகள் இருக்கலாம், இச்சைகள் இருக்கலாம், பண ஆசை இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் நான் மறுபடியும் பிறந்த பிறகு நம்ம அந்த இருதயத்தில் ஒரே ஆசை, ஒரே என்னன்னா தேவனுக்குரிய காரியங்கள் தான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வாஞ்சதாக இருக்கும். அந்த இருதயத்துக்குள்ளே யார் இருப்பான்னா, ஜீசஸ் இருப்பார். அவர் தான் உள்ளே இருப்பார். அதுதான் மறுபடியும் பிறந்த ஒரு வாழ்க்கை. அந்த பழைய மனுஷன் அப்போ எங்கே போயிட்டான்னா சிலுவையில் அரைஞ்சாச்சு. இப்போ நம்ம யார்? புது மனிதன். அதுதான் ஞானஸ்நானத்தின் முக்கியமான ஒரு அனுபவம். அவங்க தண்ணிக்குள்ளே முங்கி தூக்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, பழைய மனிதன் இயேசு கிறிஸ்துவினோடு அவர் சிலுவையில் அவன் அறையப்பட்டு திருப்பி இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் மீண்டும் அவன் உலகத்திற்கு மறுபடியும் பிறக்கிறான். அப்போ ஒரு புது பேர் ஒன்று வைப்பாங்க. எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஒரு பேர் வைப்பாங்க. புதுசாக பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி பேர் வைப்பாங்க. என்னோட பேர் மேரி இன்பமதின்றத மேரி இன்பமதின்னு அங்கே அந்த ஞானஸ்நானம் எடுத்த அன்னைக்கு வைத்தோம். இப்படி அவங்களுக்கு அந்த புதிய பெயர், ஏன்னா புதுசாக ஒரு குழந்தை பிறகுது. இப்படி பழைய மனுஷன் சிறுவையில் அரைஞ்சிட்டு அப்போ அந்த புது குழந்தை உள்ளுக்குள்ளே ஆண்டவர் இருக்கும்போது அது என்ன பண்ணுன்னா, ஆண்டவர் சொன்ன வழிப்படி தான் அது நடக்கும். எண்ணங்கள், சிந்தனைகள், அவங்களுடைய செயல்கள், வழிகள், கிரியைகள் எல்லாமே புதிதாய் மாறிவிடும். எப்படின்னா, சவுல் எப்படி பவுலா மாறினார்? ஆண்டவர் சந்தித்த நாள் சவுல் என்னவா இருந்தார்னா, இயேசுதான் மெய்யான தேவன்னு யாரெல்லாம் இயேசுன்ற பெயர் சொன்னாங்களோ அவங்க அத்தனை பேரையும் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க, சிறைச்சாலையில் போட ஒப்பு கொடுக்க அவர் உதவி செய்தார். ஆனால் என்றைக்கு இயேசு அவருக்குள் வந்தாரோ, என்றைக்கு பழைய மனிதனை அவர் சிலுவையில் அறைந்தாரோ, அன்றிலிருந்து இயேசுதான் மெய்யான தேவன், அவர் ஒருவரே தேவன், அவர் வழியாக மாத்திரம்தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும், அவர் தான் வழி, சத்தியம், ஜீவன் சொல்லி இயேசுவை குறித்து பேசுகிற ஒரு பவுலாய் மாறினார். அவர் பேரே மாறிப்போச்சு. ஆம் பெருமானவர்களே, இன்றைக்கும் நம்மை குறித்து, டேய் அவன் ஒரு முழு குடிகாரன்டா, டேய் இன்னைக்கு பாட்டிலே தொடமாட்டான்டா, அவன் நிறைய பெண்களோடு போய்கிட்டே இருப்பான், ஆனால் இன்றைக்கி ரொம்ப பரிசுத்தமாக எந்நேரம் தேவாலயத்திலே இருக்கான்ப்பா, அவெல்லாம் சர்ச்சுக்கே வராதவன்டா, ஆனால் இப்போ பார்த்தா எப்போ பாரு எல்லா மீட்டிங்கில் எல்லா கூட்டத்திலையும் கலந்துக்கிறான்டா. இந்த பேர் தான்
முன்னால் அவன் யார் கூடனாலும் சண்டை போடுறவனாகவே இருப்பான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. யாவருடனும் சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை. முன்னால் ரொம்ப கோபப்படுவான். ஆனால் அந்த பழைய கோபம் சிலுவையில் அரைஞ்சாச்சு. அதனால் இப்போ சமாதானம். சமாதானம். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு புது வாழ்க்கை வாழும்படியாய் பழைய மனிதனை நாம் சிலுவையில் அறைந்துவிட்டு புதிய மனிதனாய் வாழும்படியாய் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார். அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கலாம். சில விஷயங்கள் நம்மளால் முடியாது, சில விஷயங்கள் நம்மளால் விட முடியும். ஆனால் விட முடியாத ஒன்றை தேவன் நம்மளை சொல்கிறது இல்லை. எல்லாமே முடியும். அவருடைய உபதேசங்கள் எல்லாமே கடைப்பிடிக்க முடிந்தவை தான். அதுதான் ஆண்டவர் சொல்றார், சிலுவையை எடுத்துக்கொண்டு பின் செல்லாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆண்டவருக்குள்ள புது மனுஷன் நான் மாறுறதுன்றது ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு, நமக்கு எல்லாமே எளிதான ஒன்றல்ல, நமக்கு அது கடினம். ஆனால் தேவனுக்கு பிரியம். அப்பதான் நாம் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். சிலுவையில் நாமும் அறையப்படாத படிக்கு பழைய மனிதனை, பழைய பாவத்தோடு வாழ்கின்ற மனிதன் சிலுவையில் அறையப்படாத படிக்கு நிச்சயமாக தேவனுடைய வருகையில் அவன் சேர்த்து கொள்ளப்பட மாட்டான், கைவிடப்படுவான். அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். இந்த தவக்கால தியானத்தில் நம்மை நாமே நிதானித்து அறிந்து, நம்மை நாமே சோதித்து அறிந்து, நாம் எதெல்லாம் நம் சிலுவையில் அறைய வேணும், பழைய காரியங்கள், பழைய மனுஷன்கிட்ட இருக்கிற என்னென்ன குணங்கள், பெருமை இருக்கா, பண ஆசை இருக்கா, பொம்பளை வீக்னஸ் இருக்கா, இல்லை என்னால் குடிக்காமையே இருக்க முடியாதுன்னு இருக்கா, இல்லை ஒரு விஷயத்தை உங்களால் செய்யவே மறக்க முடியாதுன்னு இருக்கா, இல்லை, எல்லாவற்றையும் சிலுவையில் தேவனுடைய சத்தியத்துக்கு ஏற்ற வகையில், தேவனுடைய பரிசுத்த காரியங்களுக்கு விரோதமாக இருக்கின்ற பரிசுத்த குலைச்சலான எல்லா காரியங்களையும், நம் சரீரத்தில் அவயவங்களில் இருக்கின்ற எல்லா விதமான அந்த எண்ணங்களையும் சுட்டெரித்து சிலுவையில் அறைந்து நாம் மீண்டும் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அதான் சொல்லுவாங்க, புதிதாய் பிறந்த குழந்தை என்ன செய்யும்? பால் குடிக்குமா. அப்போ என்ன பால் குடிக்கணும்னா ஞானப்பால். எது ஞானப்பால்? தேவனுடைய வசனம். பேருக்கு ஞானஸ்நானம் எடுத்தவங்க கர்த்தருக்குள்ளே வளர்ந்துருக்கவே மாட்டாங்க. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, அதே பழைய மனுஷனாக தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையாய் தன்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து இந்த ஞானப்பாலை குடித்து 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 வளர்ந்த குழந்தைகள் தவழுவாங்க, நடப்பாங்க. அப்புறம் இயேசுவுக்குன்னு தான் ஓடுவாங்க. இதுதான் பிரியமானவர்களே, உண்மையில் பழைய மனுஷனை நாம் சிலுவையில் அறிவது. இன்றைக்கும் அப்படி அறியாமல்படி இதோ உலக காரியத்திலையும், இதோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனால் இன்னும் நான் பழைய மனிதனை சிலுவையில் அறையலைன்னு சொல்லி இருந்தால் அவர்களுக்கென்று இந்த வீடியோ வருகிறது. தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். அது நாம் அதற்கு மீண்டுமாய் கீழ்ப்படிவோம். இந்த வரப்போகுது ஒரு இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகிறது இயேசுவின் உயிர்த்தெழுதலினால் ஈஸ்டர் பண்டிகை. அந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருடைய அந்த ஈஸ்டர் அன்னைக்கு நிறையா இது கொடுப்பாங்க, ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. ஞானம் வந்த பிறகு எடுக்கிறதா ஞானஸ்நானம். ஒருவேளை நீங்கள் தெரியாத படிக்க ஞானஸ்நானம் எடுத்துட்டு அதில் பிரயோஜனமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா மனம் திருந்தி ஞானஸ்நானம் எடுங்க. அப்போ பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சிட்டிங்க. இப்போ நீங்கள் புது மனிதனாய் பிறப்பீங்க. பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களான பாதையில் நீங்கள் நடப்பீங்க. இந்த ஞானப்பாலை குடிக்கணும். இன்றைக்கு அதற்கென்றே தேவன் இந்த நாளை நமக்கு, இந்த தியான நாள் அன்று இன்றைக்கு அதை நம்மோடு பேசியிருக்கிறார். நம்மை அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாக நாம் ஒப்பு கொடுக்கும்போது நம்மை அவர் நடத்த. பயப்பட வேண்டாம். நான் எப்படி நடக்கும்? பயப்பட வேண்டாம். அவர் கரும்பிடுத்தா போதும், அவர் கூட்டிகிட்டே போயிடுவார். குழந்தை என்ன பயப்படுதா? காடு மேடெல்லாம் போகிறதுக்கு பயப்படுதா? அப்பா கூட இருந்தால் போதும், கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா கூட்டிகிட்டு போவார். இன்றைக்கும் அப்படித்தான். அவருடைய சொந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டு நாம் அவருடைய சொந்த குமாரன் குமாரத்திகளாய் மாறும்போது அவர் சத்தம் கேட்டு அவர் கரும்பிடித்து நடந்தால் போதும், அவரே கூட்டிகிட்டு போவார். அவர் தானே சொல்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவரே நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ளே அழைத்து செல்வார். நம் கரங்களை ஒப்பு கொடுப்போமா? பழைய மனிதனை சிலுவையில் நாம் அறைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுடைய பிள்ளையாய் மாறி அவருடைய கரத்தை பற்றிக்கொள்வோமா? பழையவனைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. இந்த நாளில் இந்த அனுபவத்துக்குள் நாம் கடந்து வருவோம்.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.